ஹாய் எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் மமங் தாய் எழுதின த சாரோ ஆஃப் விமன் அப்படிங்கிற போயத்தோடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். மமங் தாய் 23 February 1957 பிறந்த ஃபேமஸ் இந்தியன் போயட், நாவலிஸ்ட், ஜேர்னலிஸ்ட்டும் கூட. அருணாச்சல பிரதேசத்தை சேர்ந்த போய்ட் தான் நம்ம மமங் தாய். இவங்க வந்து 2017 அவங்க எழுதின த பிளாக் ஹில் அப்படிங்கிற நாவலுக்காக சாகித்ய அகாடமி அவார்ட் வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய ஃபேமஸ் ஒர்க்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா த ஸ்கை குவீன், அப்புறம் ஸ்டூபிட் கியூபிட், அப்புறம் மவுண்டன் ஹார்வஸ், த ஃபுட் ஆஃப் அருணாச்சல் பிரதேஷ், அப்புறம் ரிவர் போயம்ஸ் எழுதியிருக்காங்க. இவங்களோட நோட்டபிள் அவார்ட்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா 2011 பத்மஸ்ரீ அவார்ட் வாங்கியிருக்காங்க. அப்புறம் 2017 சாகித்ய அகாடமி அவார்ட் வாங்கியிருக்காங்க. த சாரோ ஆஃப் விமன் அப்படின்னு சொல்ல நினைக்கிறாங்க. அதாவது விமனுடைய சாரோ என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹைலைட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து அருணாச்சல் பிரதேசத்தில் இருக்கிற விமன் மட்டும் கிடையாது, இது வந்து த ஹோல் குளோபில் இருக்கிற விமனை பற்றி அப்படிங்கிற மாதிரியும் நம்ம இதை ரிலேட் பண்ணி பார்க்க முடியுங்க இந்த போயத்தை. ஸோ இவங்களோட ரைட்டிங்ஸ்லாம், மமங் தாயோடைய ரைட்டிங்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இண்டிஜினியஸ் ட்ரெடிஷன், அப்புறம் அவங்களுடைய பர்சனல் ரெஃப்ளெக்ஷன்ஸ்லாம் இவங்களுடைய ரைட்டிங்ஸ், அதாவது நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் இருக்கிற அந்த இண்டிஜினியஸ் ட்ரெடிஷன், நேச்சரோட ரிலேட் பண்ணி ஹைலைட் பண்ணி எழுதியிருப்பாங்க. லிரிக்ஸ் போயம், அதாவது லிரிக்கல் போயம் சொல்லுவோம் இல்லையா, அந்த போயம் அந்த மாதிரி பேட்டர்னில் போயம் எழுதுறதுல இவங்க வந்து எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மமங் தாயுடைய ரைட்டிங்ஸ்லேயே பார்த்திங்க அப்படின்னா அந்த லேண்ட்ஸ்கேப் அப்படிங்கிறத சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அருணாச்சல பிரதேசத்துடைய கல்ச்சர், அப்புறம் அந்த மித்து, மெமரி, ஹிஸ்ட்ரி, நேச்சர், இதெல்லாமே பிளெண்ட் பண்ணி தான் எழுதியிருப்பாங்க. குறிப்பாக இண்டிஜினியஸ் வாய்ஸஸ், அப்புறம் அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் மெயின் ஸ்ட்ரீம் இந்தியன் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் ஆட் பண்ணுற விதமாக அவங்களோட ரைட்டிங் ஸ்டைல் இருக்கும். அப்புறம் ஆதி ட்ரைப் அப்படின்னு சொல்லிட்டு இண்டிஜினியஸ் கம்யூனிட்டி அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கிற ஒரு இண்டிஜினியஸ் கம்யூனிட்டிங்க ஆதி ட்ரைப். அதை எத்தனிசிட்டியாக கொண்டவங்க தான் நம்ம மமங் தாய். ஸோ இவங்க போயட், ஜேர்னலிஸ்ட், அப்புறம் நாவலிஸ்ட்டும் கூட. ஃபார்மர் ஐஏஎஸ் ஆஃபீஸருங்க, சிவில் சர்வெண்ட்டாகவும் இவங்க இருந்திருக்காங்க. இவங்க வந்து இங்கிலீஷில் எழுதுவாங்க. அதே மாதிரி இவங்களோட ரைட்டிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஓரல் ட்ரெடிஷன், ஃபோக்லோர், அவங்களோட நேட்டிவ் கல்ச்சரை ஹைலைட் பண்ணுற விதமாகவும் இவங்களோட ரைட்டிங்ஸ் இருக்கும். சரி வாங்க இந்த சாரோ ஆஃப் விமன் அப்படிங்கிற இந்த போயம் பற்றி பார்த்துடலாம். இது வந்து ஒரு அந்த லேண்ட், கல்ச்சர், ஓரல் ட்ரெடிஷன், அதாவது நார்த் ஈஸ்ட் இந்தியாவுடைய கல்ச்சர், லேண்டு, ட்ரெடிஷன், இது கூட ஒரு டீப்பர் கனெக்ஷனோடு இருக்கிற மாதிரி இது அமைச்சிருப்பாங்க. ஏன்னா இவங்களோட ரைட்டிங்ஸே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இல்லையா, மமங் தாயோட ரைட்டிங்ஸே நேச்சர், ஐடென்டிட்டி, இண்டிஜினியஸ் லைஃப், இது எல்லாமே பிளெண்ட் பண்ணுற மாதிரி தான் அவங்க எழுதியிருப்பாங்க. குறிப்பாக இந்த பர்டிகுலர் போயம் த சாரோ ஆஃப் விமன் அப்படிங்கிற இந்த போயம் மூலயமா எமோஷ்னல், அப்புறம் கல்ச்சுரல், அப்புறம் வந்து வேறு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் விமன் ஃபேஸ் பண்ணுறாங்கங்கிறதையும் ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. மெயினாக அந்த ட்ரெடிஷ்னல் ட்ரைபல் சொசைட்டிஸில் இருக்கிற விமன் என்ன ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்க, அவங்களுடைய அந்த சைலண்ட் என்டியூரன்ஸ், அப்புறம் அவங்களுடைய ரெசிலியன்ஸ் பவர், அப்புறம் அவங்களுடைய சொல்ல முடியாத சில சோகங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை வந்து எவ்வளோ வருடங்களாக அவங்க அதை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்களுடைய சஃபரிங்ஸ் என்ன, அவங்களுடைய எமோஷ்னல் சஃபரிங்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நேச்சர் கூட, நேச்சுரல் இமேஜரி கூட பிளெண்ட் பண்ணி அந்த இண்டிஜினியஸ் மித்தாலஜி அதெல்லாம் பற்றி சொல்லியிருப்பாங்க இந்த போயம் மூலியமாகவே. ஸோ இந்த போயம் வந்து ஒரு லிரிக் போயம் தான், ரொம்ப சிம்பாலிக் லாங்குவேஜ் ஆட் பண்ணப்பட்ட ஒரு போயம். மெயினாக ஒரு விமனுடைய சாரோ வந்து கேப்சர் பண்ணுற விதமாக இதை அமைச்சிருப்பாங்க. ஒரு கன்ஃபெஷனல் ரைட்டிங் மாதிரி இருக்குன்னு வைங்களேன். ஒரு அவங்களுடைய ஹிஸ்ட்ரி, அவங்களுடைய ட்ரெடிஷன், அவங்களுடைய பர்சனல் பெயினை வந்து ஹைலைட் பண்ணுற விதமாக அவங்க அமைச்சிருப்பாங்க. ஸோ இந்த போயம் எப்படி பிகின் ஆகிருக்கும் அப்படின்னா, இந்த போயத்தோடைய கான்செப்டே தே அப்படின்னு சொல்லி தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தே அப்படிங்கிறது இங்கே விமன் அப்படிங்கிற மாதிரி மீன் பண்ணப்படுது. ஸோ ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் லைஃப்பை தான் அவங்க லீட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி காட்ட நினைக்கிறாங்க. அவங்களுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகாத ஒரு அன்குவென்ச்சபிள் ஃபயர் அவங்களுக்குள்ளே இருக்குது. அவங்க வந்து தே ஆர் டாக்கிங் அபவுட் ஹங்கர் அப்படின்னா இங்கே வந்து நாட் லிட்ரல் ஹங்கர். அவங்க வந்து பசி அப்படின்னு சொல்கிற வார்த்தைகள் வந்து சாப்பாடு இல்லாமல் பசிக்குது அப்படிங்கிற பசி மட்டும் அவங்க மீன் பண்ணலை. அப்பேரண்ட்லி அந்த இண்டிஜினியஸ் பீப்புளோடைய சஃபரிங் சொல்ல நினச்சாலும் அவங்களுடைய லைஃப்பில் நிறைய இருக்குது. அவங்களுடைய மனசில் வந்து அந்த அன்குவென்ச்சபிள் ஃபயர் வந்து அவங்க ஹார்ட்டில் வந்து பேர்ன் ஆகிட்டு தான் இருக்குது. நிறைய விஷயங்கள் அவங்களுடைய லைஃப்பில் சாட்டிஸ்ஃபை ஆகலை. நான் என்ன பண்ணட்டும், என்ன செய்யலாம் இதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கேட்குறாங்க. மை லவ் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மை லவ்ங்கிற வேர்ட் வந்து ரீடர்ஸ் கூட கனெக்ட் ஆகிற மாதிரி கூட நம்மளால் ரிலேட் பண்ண முடியுங்க. அல்லது அவங்க சொல்ல நினைக்கும் பொழுது அவங்களுடைய ஃப்ரெண்டு கூட ரிலேட் பண்ணுறாங்களா, இல்லை அவங்க சொல்ல நினைக்கிற க்ளோஸ்
க்ளோஸ் அசோசியேஷனில் இருக்கிறவங்க கூட சொல்கிறாங்களா, அல்லது நம்ம ரீடர்ஸையும் இது வந்து நம்ம மீன் பண்ணோம். ஸோ நான் என்ன பண்ணட்டும், நான் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணி விமன் இருக்கிறாங்க. மேபி பிக் இஷ்யூஸ், அவங்க வந்து நிறைய வார் மாதிரியான விஷயங்களை கூட அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. நிறைய ப்ராப்ளம்ஸை வந்து ஃபேஸ் பண்ணுற விமன் தான். அவங்களோட சாரோஸ்லாம் அவங்களுடைய மனசுக்குள்ளே இருக்குது. சின்ன சின்ன விஷயங்கள் கூட டாஸ்க், எவ்ரிடே டாஸ்கில் கூட என்கேஜ் ஆகிறாங்க இல்லையா விமன். லைக் குக்கிங், அப்புறம் அவங்களோட தண்ணி எடுத்துகிட்டு வர்றது, அவங்களுடைய ஹவுஸ் ஹோல்ட் ஷோஸை பார்த்துக்கிறது, அப்புறம் அவங்களோட ரொட்டீன் ஆக்டிவிட்டின்னு நம்ம நினைக்கிறோம். இது வேலை செய்கிறதுனால கம்ப்ளீட்டாக அந்த அவுட் சைட் வேர்ல்டு வந்து கம்ப்ளீட்டாக இவங்களுடைய உலகத்தில் வந்து மறைஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்ல நினைக்கிறாங்க. ஸோ விமனுடைய பெயின் வந்து அன்னோட்டிஸ்டாக இருக்குது. அவங்களோட ரெகுலர் ரொட்டீன் வந்து கம்ப்ளீட்டாக அவங்களோட பெயின்ஃபுல்லான சைடை அப்படி கம்ப்ளீட்டாக மறைச்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அவங்களுடைய ஒரு டீப்பர் அண்ட் எமோஷ்னல் ஸ்ட்ரகிளை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஒரு ஆர்டினரி விமனாக கூட நீங்கள் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்களேன். இந்த மாதிரியான நிறைய எமோஷ்னல் ஸ்ட்ரகிள்ஸை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் சொல்லிட்டாங்க இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டான்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா, லைஃப் வந்து ரொம்ப ஹார்ட் தான். யூஸ்வலாகவே இது வந்து ஒரு காமன் ஒரு ஃப்ரேஸ் அப்படின்னே நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. லைஃப் இஸ் ஸோ ஹார்ட் அப்படின்னா கூட அவங்க சொல்ல நினைக்கிற ஸோ ஹார்ட் லைஃப் எது அப்படின்னா விமனுடைய லைஃப், அவங்களுடைய வேர்ல்டு, அவங்க ஃபேஸ் பண்ணுற லைஃப். ஆனால் யாருக்குமே அது தெரியலையே. யாருமே அவங்களோட சஃபரிங்ஸ் இவ்வளோ தூரம் சஃபர் பண்ணி தான் லைஃப்பை லீட் பண்ணுறாங்கங்கிறது தெரியலை. அது வந்து ஒரு ஃபயர் மாதிரியும், ஒரு ரெயின் வாட்டர் மாதிரியும், ஒரு சாண்ட் மாதிரியும், கிளாஸ் மாதிரியும் நிறைய ப்ராப்ளம்ஸும் அவங்க ஃபேஸ் பண்ணால் கூட நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. அது என்னுடைய வெளிப்பாடாக இருந்தால் கூட அது டிஸப்பியர் ஆகிருதே அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கம்ப்ளீட்டாக அது வேனிஷ் ஆகிருது. நான் வந்து அஸ் அ ரைட்டராக நான் வந்து அதை எஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணால் கூட இதெல்லாம் எங்கள் ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்கப்பா, அப்போ நீங்கள் கொஞ்சம் ஓவர் கம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல நினச்சா கூட அது நானும் அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இன் மை ரெஃப்ளெக்ஷன் ஆல்சோ, பட் இட் டிஸப்பியர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி கம்ப்ளீட்டாக மாறிடுது. இப்போ நான் அப்போ என்ன பண்ணலாம் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மை லவ் வாட் ஷால் ஐ டூ அப்படிங்கிற அந்த ஃப்ரேஸ் வந்து இந்த ஸ்டான்ஸாலேயும் ரிப்பீட் ஆகுது. ஸோ ஒரு போயத்தை பொறுத்தளவில் ஒரு சேம் லைன் வந்து ரெஃப்ரைன் மாதிரி யூஸ் பண்ணப்படுது அப்படின்னா அந்த லைன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்கணுங்க. இதில் வந்து வாட் ஷால் ஐ டூ அப்படின்னு சொல்கிறது வந்து அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் கிடையாது. அவங்க வந்து மமங் தாய் ஒரு விமன் அப்படிங்கிறதுனால விமனுடைய சாரோஸை ஹைலைட் பண்ண என்னால் முடியுது. நான் ஹைலைட் பண்ணுறேன், இருந்தாலும் நிறைய ப்ராப்ளம்ஸு அவங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் இல்லாமல் தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க இல்லையா. இது மீறி அவங்க சைட்லேருந்து, ஏன்னா ஒரு ஆக்டிவிஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கேன் நான், இது போக நம்ம அப்போ என் சைட்லேருந்து நான் என்ன பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த போயத்தில் காட்டியிருக்காங்க. அப்புறம் நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க, நிறைய இடங்களை சொல்கிறாங்க, அதை சிம்பாலிக்காக சொல்கிறாங்க. அது எப்படின்னா, ரைஸ் ஃப்ளோஸ் ஆன் த ஸ்ட்ரீட், கோல்ட் இன் த லீவ்ஸ் ஆஃப் ட்ரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டு எதை மீன் பண்ணுது அப்படின்னா, அதாவது ரைஸ் அப்படின்னா ரொம்ப ப்ராஸ்பராக இருக்கிற இடங்களில் கூட, அது ரைஸ் ஃப்ளோஸ் அப்படின்னா அந்த தெருக்கள் எல்லாமே தானியங்களால் நிறைஞ்சு வழியுதான். அதே மாதிரி மரம் ஃபுல்லாகவே கோல்டன் லீவ்ஸால் இருக்குது அப்படின்னா இதெல்லாமே ஒரு மெட்டஃபாரிக்கல் மீனிங் தான் மீன் பண்ணுது. அப்போ என்ன அப்படின்னா, நிறைய பிளேசஸ் ப்ராஸ்பராக இருக்கிற இடம். நம்ம நினைக்கிறோம் இவங்க வந்து ஒரு ராயல் லைஃப்பை சேர்ந்தவங்க, ராயல் ஃபேமிலியை சேர்ந்த விமன் தான், இவங்களுக்கு எந்த சாரோவும் இருக்காது அப்படின்னு நம்ம நினச்சா கூட அவங்களுக்கும் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தான் தே ஆர் டாக்கிங் அபவுட் அ பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேசஸ் சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே இந்த ரைஸ் ஃப்ளோஸ் ஆன் த ஸ்ட்ரீட்ஸ், அப்புறம் பிளேஸ் வேர் தேர் இஸ் கோல்டு இன் த லீவ்ஸ் ஆஃப் ட்ரீஸ் அப்படிங்கிற இந்த ரெண்டு ஃப்ரேஸும் எதை மீன் பண்ணுது அப்படின்னா, ஒரு ராயல் பேக்ட்ராப், ஒரு ராயல் லைஃப்பை லீட் பண்ணுறவங்களாக இருக்கலாம், அல்லது அவுட் சைடராக இருந்து பார்க்கும்போது எப்பா இவங்களுக்குலாம் என்னப்பா கவலை, இவங்களாம் ஜாலியாக தானே இருக்கிறாங்க, இவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் தானே அப்படின்னு நம்ம நினச்சா கூட அவங்களுக்கும் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். தே ஆர் டாக்கிங் அபவுட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா விமனுடைய லைஃபே ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் மாதிரி தான் அதை ரிலேட் பண்ணுறாங்க. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படின்னா அவங்க வந்து ஃபேமிலியில் இருக்கிறாங்க, அப்பா அம்மா அந்த ஃபேமிலி சர்க்கிள். இது கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஃபேமிலியிலேருந்து டிஸ்பிளேஸ் ஆகி ஒரு ஃபேமிலியோட தான் அவங்க கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ அந்த கான்செப்டை கூட இது மீன் பண்ணுற மாதிரி இருக்குது. சிலருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்கும், அவங்க பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி, அதே என்விரான்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் சரௌண்டிங்ஸில். சிலர் வந்து வேறு ஊருக்கு போய் லைஃப்பை லீட் பண்ணுறோமா, அப்போ அவங்க ஒரு 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 டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற கான்செப்டை அவங்க ஃபேஸ் பண்ணும்பொழுது எவ்வளோ எமோஷ்னலாக அவங்க வந்து வரி பண்ணியிருப்பாங்கங்கிறதையும் மீன் பண்ணுறாங்க. அண்ட்
அப்புறம் ஒரு பாப்பீஸ் கூட ரிலேட் பண்ணுறாங்க. அந்த ஓபிஎம் அப்படிங்கிற பாப்பீஸ் கூட அது கூட வளரும் பொழுது அந்த சன் அதனுடைய சப்போர்ட்னால தான் அந்த ஓபிஎம் அந்த பாப்பீஸ் வந்து வளருது, சரிதானா? ஆனால் அது வந்து எப்படி யூஸ் பண்ணப்படுதுங்கிறதும் முக்கியமான விஷயம்தான். பாப்பீஸ் வந்து ஓபிஎம் தான், ஆனால் அது ஒரு ட்ரக் மாதிரி தான், சரிதானா? போதைக்குண்டான ஒரு இது பாப்பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பாப்பி சீட்ஸ் இதெல்லாமே. பட் இதுக்கு வந்து எந்த மாதிரி அது மூவ் ஆக போகுதுங்கிறத ஒரு தெரியாத ஒரு விஷயத்தை அந்த பாப்பீஸ் லீட் பண்ணுற மாதிரி சிம்பாலிக்காக விமனுடைய லைஃபோட ரிலேட் பண்ணியிருப்பாங்கங்க. இப்போது ஒரு பாப்பீஸ் வளருது அப்படின்னா அந்த பிளான்ட்டு கூட ரிலேட் பண்ண நினைக்கிறாங்க. விமென்ஹுட்டும் அந்த பிளான்ட்டையும் ஒரு கம்பேரிசன் மாதிரி. இப்போ இந்த இடத்துல வளர்கிற ஒரு பிளான்ட் தான், இது கம்ப்ளீட்டாக வேரோட இன்னொரு இடத்துல போய் வளருது அப்படிங்கிறது அவங்களோட லைஃபோட ரிலேட் பண்ணியிருந்தாலும், ஒரு ஓபிஎம் ஒரு பாப்பிங்கிறதும் ஒரு பிளான்ட் தான். அது நல்ல விஷயத்துக்கும் யூஸ் பண்ணலாம், கெட்ட விஷயத்துக்கும் யூஸ் பண்ணப்படலாம். பட் அது எந்த மாதிரி யூஸ் பண்ண போகிறாங்க, எந்த ஸ்டேட் ஆஃப் பிலீவிங்கில் அவங்களுடைய அந்த யூசேஜ் இருக்க போகுது, அது ஓபிஎம்மாக யூஸ் பண்ணப்படுதா அல்லது ஒரு மெடிசினல் பர்பஸாக யூஸ் பண்ணப்படுதா அப்படிங்கிறது தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் அந்த விமனுடைய லைஃப் கூட ரிலேட் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்க எதிர்பார்க்குறது என்ன விஷயந்தான் அந்த விமென்லாம் எதிர்பார்க்குறாங்க? இவ்வளோ சாரோஸை ஃபேஸ் பண்ணியாச்சு. ஹங்கர்னு சொன்னாங்க, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஹங்கர்ங்கிறது இங்கே லிட்ரல் ஹங்கர் மட்டும் கிடையாது, நிறைய விஷயத்தை அச்சீவ் பண்ணுங்கிற எய்மோடு இருக்கிற விமனுடைய எய்ம் கூட சப்ரஸ் பண்ணப்படுது, அதிலிருந்து நம்ம எடுத்துக்கலாங்க. அப்புறம் அன்சாட்டிஸ்ஃபைடு அன்அக்வென்ச்சபிள் ஃபயர் அவங்க ஹார்ட்டில் பேர்ன் ஆகுது அப்படிங்கிறது சொன்னாங்க. ரொம்ப ஹார்டான லைஃப்பை தான் லீட் பண்ணுறாங்க. பட் அவங்க ஹார்டான லைஃப்பை தான் லீட் பண்ணுறாங்கங்கிறது யாருக்குமே தெரியாத ஒரு மொமெண்ட் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்கங்கிறதையும் சொல்லியாச்சு. இது வந்து நிறைய இடங்களில் இருக்குது. நம்ம நினைக்கிறோம் இது வந்து பெரிய ஃபேமிலியை சேர்ந்தவங்க பெரிய லைஃப்பை லீட் பண்ணுறாங்க, ஹாப்பியான லைஃப்பை தானே அவங்க லீட் பண்ணுறாங்கன்னு நினச்சா கூட அந்த ஃபேமிலி அந்த லைஃப்பை லீட் பண்ணுற விமன் கூட நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற கான்செப்டை பற்றி சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஓபிஎம் அந்த பாப்பி பிளான்ட் அது சன்னில் வளர்கிற அவ்வளோ ஹார்ட்ஷிப்ஸோடு தான் அது வளர்ந்தாலும், அவ்வளோ ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணி அது வளர்ந்தாலும் அதுக்கடுத்து என்ன நடக்குங்கிறதுமே ஒரு அந்த ஸ்டேட் ஆஃப் ப்ராப்பர் மைண்ட் ஃப்ரேம் அந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறத சொல்ல நினைக்கிறாங்க. அண்ட் ஒரே ஒரு விஷயம் அவங்க எதிர்பார்க்குறாங்கப்பா, என்ன அப்படின்னா எஸ்கேப், இதிலேருந்து விடுபடணும், ஹாப்பியாக இருக்கணும், ஃப்ரீடம் அப்படிங்கிறத சொல்ல நினைக்கிறாங்க. இப்போ சர்வை பண்ணணுங்கிற கட்டாயம் அவங்களுக்கு இருந்தாலும் அவங்க நினைக்கிறது என்ன அப்படின்னா இதுலேருந்து எப்படியாவது விடுபட்டால் நல்லா இருக்குமே. இப்போ மாயா ஏஞ்சலோடைய வை த கேஜ் பேர்ட் சிங்ஸ் அப்படின்னு ஒரு போயம் உண்டு. அதுலேயே அதே மாதிரி தான் அந்த லிபரல் தாட் ப்ராசஸ், லிபர்ட்டி எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் ஒரு ப்ராப்ளமேட்டிக் லைஃப்பை லீட் பண்ணுறாங்க அப்படின்னும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க செய்ய நினைக்கிறாங்க. அவங்க சர்வை பண்ணணுங்கிற சூழ்நிலையில் தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்களே தவிர அதுலேருந்து அவங்க விடுபடணும்னு நினைக்கிறாங்க. ஒரு ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணணும். மென் அண்ட் கன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கன்ங்கிறது நிறைய மீனிங்கை நம்ம இன்டர்பிரேட் பண்ண முடியும். மென் அண்ட் கன் அப்படின்னா அந்த மென் அப்படிங்கிறது பேட்ரியாக்கல் சொசைட்டியிலேருந்து விடுபடணும்னு சொல்ல நினைக்கிறாங்க. அதே மாதிரி கன்ஸ் அப்படிங்கிறது வந்து டூ ஆர் டை லைஃப்பை லீட் பண்ணுறேன், அந்த அளவுக்கு டார்ச்சரஸ் லைஃப்பை நாங்கள் லீட் பண்ணுறோம், அதுலேருந்து நாங்கள் விடுபடணும் அப்படிங்கிறதையும் சொல்ல நினைக்கிறாங்க. ஸோ அர்ஜென்சி ஃபார் சர்வைவல், இப்போதைக்கு நாங்கள் வாழணும் அப்படின்னா சர்வை பண்ணணுங்கிற சுச்சுவேஷன் நாங்கள் சர்வை பண்ணாலும் என்ன பண்ணலாம் என்ன தெரியும், இருந்தாலும் இந்த மாதிரி விமென் சஃபர் ஆகிறாங்கங்கிறது யாருக்குமே தெரியாத லைஃப்பை தானே நாங்கள் லீட் பண்ணுறோம். எங்களுடைய பெயின் வந்து யாருக்குமே தெரில. விமெனுடைய லைஃப், விமெனுடைய ப்ராசாரோஸ் அது வந்து யாருக்கும் தெரிய வரல, யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. எவ்வளோ தூரம் நாங்கள் வந்து சப்ரஸ் பண்ணப்படுறோம். ஒரு டிக்னிட்டியான லைஃபு, ஒரு ஹாப்பியான லைஃபு, ஒரு லிபரல் லைஃப்பை லீட் பண்ணணும்னு நாங்கள் நினைக்கிறோம். பட் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சேடான லைஃப்பை லீட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் இருந்து எப்படி நாங்கள் விடுபடுறது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கொஷின் கேட்டிருப்பாங்க. இந்த போயத்தில் அந்த 2 கொஷின், வாட் ஷால் ஐ டூ, வாட் ஷால் வி டூ அப்படின்னா இந்த ஐயுமே அந்த விமென்ஹுட்டை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஸோ நிறைய சிம்பலிசம் இந்த போயத்தில் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு லிரிக்கல் குவாலிட்டியுடைய ஒரு போயம் தான், ரெஃப்ளெக்டிவ் போயம். அண்ட் இந்த போயத்துடைய கான்செப்ட் பார்த்திங்க அப்படின்னா மெமங் தாய் சொல்ல நினைக்கிறது விமெனுடைய க்ரீஃப், அவங்க இழந்த விஷயங்கள், அவங்களுடைய எமோஷ்னல் பர்டன், அப்போ அது எல்லாமே அவங்களுடைய அந்த என்டூரன்ஸ் பவர், அப்புறம் அவங்களுடைய பெயின் சஃபரிங்ஸ்,
அப்புறம் அவங்களுடைய காம்ப்ளெக்சிட்டிஸ் தான் ஹைலைட் பண்ணுற மாதிரி அமைச்சிருப்பாங்க. இதுதான் நம்ம மமங் தாய் எழுதுன த சாரோ ஆஃப் விமன் அப்படிங்கிற போயத்தோடைய சம்மரி. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுறேன் நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.